திருப்பலி வாசகங்கள் வியாழக்கிழமை 21 டிசம்பர் 2023. புனித பீட்டர் கனிசியு நினைவு. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தால் கடவுளின் உதவியுடன் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு நேரம் கிடைக்கும். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 14 முதல் 17 வரை. மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி. இஸ்ரேலே, ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களிகூரும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். நீதிமான்களே, புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள். நற்செய்தி வாசகம். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? லுக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 39 முதல் 45 வரை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, 15ஆம் நூற்றாண்டிலே ஜெர்மனியிலே பிறந்தவர் புனித பீட்டர் கனிசியுஸ். அவருடைய நாம விழாவை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். ஜெர்மனியிலே புகழ்பெற்ற கோலோன் பல்கலைக்கழகத்திலே அவர் சட்டவியலிலே மிக மேன்மையான தேர்ச்சி பெற்றவராக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பேராசிரியராக அவர் வாழ்ந்தார். அதன் பிறகு ஆண்டவருடைய அழைத்தலை ஏற்றவர் சேசு சபையிலே குருவானவராக மாறுகின்றார். சிறந்த ஒரு அறிவாளியாகவும் அதே நேரத்திலே மிக முக்கியமாக அவர் திரு அவைக்கு பலவேறு தளத்திலே அவர் பல முறை நன்மைகளை செய்தவராகவும் இருக்கின்றார். புகழ்பெற்ற திருமறை சுவடி, பேசிக் கேட்டகிசம் என்று நாம் சொல்லுகிறோம். இதை அவர் கத்தோலிக்க திரு அவைக்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய 150 பதிப்புகளை இந்நாள் வரையிலும் அவர் எழுதிய இந்த திருமறை சுவடிக்கு தரப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு மேன்மையான இடத்திலே வைத்து பார்க்கின்ற இந்த புனிதர்
தன்னுடைய வாழ்க்கையிலே 15ஆம் நூற்றாண்டிலே பிரிவினை சபைக்கு எதிராக அவர் எதிர் சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். கவுண்டர் ரீஃபார்மேஷன். ஆகவே அடிப்படை நம்பிக்கையை, கிறிஸ்தவ வாழ்விலே கத்தோலிக்க நம்பிக்கையை அவர் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற ஒருவராகவும் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மரியாளின் மீது அதிகமான அன்பு கொண்டிருந்தார். ஆகவேதான் நாம் சொல்லுகின்ற ஜெபம், தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக என்கின்ற இந்த வார்த்தைகளை முதலாக நம்முடைய திரு அவைக்கு எழுதி கொடுத்தவரும் இவராக இருக்கின்றார். அத்தகைய புனிதரை நினைவு கூறுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவத்திற்கு, கத்தோலிக்கத்திற்கு எதிராக வருகின்ற அனைத்தையும் விரைவாகவும் உடனடியாகவும் எதிர்த்து நிற்கின்ற ஒரு சக்தியாக நாம் மாற வேண்டும் என்று இந்த புனிதர் வழியாக நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தியின் வாசகத்திலே மிக முக்கியமான ஒரு கருத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அதாவது, முதுமையை காரணம் காட்டி புறக்கணிக்கும் இளமை சமுதாயத்திற்கு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்து அவரோடு தங்கி அவருக்கு பணிவிடை புரிந்தது இளைய சமுதாயத்திற்கு மாபெரும் படிப்பினையாக அமைகிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக வயதான காலத்திலே எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக உடனடியாக ஓடோடியவள் அன்னை மரியாள். ஆகவேதான் அந்த எலிசபெத்தும் சக்காரியாவும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வை வாழ்ந்ததால் ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவேதான் எலிசபெத் என்கின்ற பெயருக்கு அர்த்தமாக இறைவன் என் உறுதியாவார் என்கின்ற அர்த்தத்தை நமக்கு கற்பிக்கிறது. ஆகவே கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது நிச்சயமாக வல்ல செயல்களை அவர் தருவார் என்பதை இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதோடு இன்றைய நாளிலே அன்னை மரியாள் இந்த எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற இந்த தருணத்தை அன்னை மரியாளை உடன்படிக்கை பேழையாக நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். எப்படி என்றால், நம் அனைவருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே இந்த உடன்படிக்கை பேழை யூதேயாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே ஏறக்குறைய 3 மாதம் இந்த உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டது. அதுபோல அன்னை மரியாளும் யூதேயாவுக்கு சென்று 3 மாதம் அங்கே எலிசபெத் அம்மாளோடு தங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, இந்த உடன்படிக்கை பேழையின் நாம் பார்க்கின்ற போது இந்த உடன்படிக்கை பேழைக்கு அருகே செல்ல தாவீது கலக்கமும் தயக்கத்தையும் அவர் காட்டினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதுபோல எலிசபெத் அம்மாளும் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என தயக்கத்தோடு நிற்பதை நாம் பார்க்கின்றோம். தகுதியின்மையை அங்கே எலிசபெத் அம்மாளும் உணருவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உடன்படிக்கையாக, அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கை பேழையாக நிற்பதை எலிசபெத் அம்மாள் புரிந்து கொள்வதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக, இந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டிலே தாவீது நடனமாடினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த திருமுழுக்கு யோவானும் வயிற்றிலே துள்ளி குதித்து நடனமாடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்னை மரியாள் உடன்படிக்கை பேழையாக இருக்கின்றார் என்பதை நற்செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, அதோடு இன்றைய நாளிலே பணிந்து பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு தாயாக அன்னை மரியாள் இருக்கின்றார். ஆகவே தான் நற்செய்தி சொல்லுகிறது, உடனடியாக அன்னை பயணித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் உதவி என்று கேட்பவர்களுக்கு விரைவாக உதவுகின்ற ஒரு மனப்பான்மையை நம்முடைய வாழ்க்கையிலே
பெற்றுக்கொள்ள இன்றைய நாளிலே அன்னையின் வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அதே போல தூய ஆவியாரினுடைய பிரசன்னம் இருந்தால் இறைவன் என்றுமே நம்மால் காண முடியும். அதே போல இறைவனை அடையாளம் நாம் காண முடியும் என்பதையும் இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தூய ஆவியானவரால் அங்கே அன்னை மரியாள் ஆட்கொள்ளப்பட்டதை உணர்ந்து கொண்ட திருமுழுக்கு யோவான் வயிற்றிலே அவர் துள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தூய ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை தூண்டுகின்ற போது நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுவோம் என்பதை இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இறுதி நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கின்ற தருணத்திலே ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருவருகை காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் மனமாற்றத்தை உடனடியாக நாம் உணரவும் பெற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியருடைய அரசியான கன்னியே, தயையுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன். பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன். மனு உருவான வாக்கின் அன்னையே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமலோற்பவியான புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்.